வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பாராளுமன்ற தேர்தல் 2024ல் பல்வேறு பாராளுமன்ற தொகுதிகளிலும் முக்கியத்துவம் வாய்ந்த வேட்பாளர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தோன்னா ராமநாதபுரம் தொகுதி. ராமநாதபுரம் தொகுதியில் ஏற்கனவே பேசியிருக்கோம் ராமநாதபுரம் தொகுதியை பற்றி. ஆனால் அது ஒரு முக்கியமான தொகுதியாக இருக்கிற காரணத்தினால மீண்டும் ஒரு பதிவை நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். அந்த வகையில் ராமநாதபுரம் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் பலாப்பழம் சின்னம் நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் பலாப்பழம். நீங்கள் பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி டோல்கேட்டை தாண்டி வரும்பொழுது ஆயிரக்கணக்கான பலாப்பழங்களை அடுக்கி வச்சுருக்காங்க. அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அவரோட ஞாபகம் வருகிறது. ஏன்னா அவர் ஒரு கடின உழைப்பாளி. பல்வேறு காரணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போடுறோம், நம்ம ஒரு விஷயத்தை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டோன்னா ஒரு விஷயத்திலையும் நம்ம புரிய வைப்பதற்காக நம்ம சொல்கிறோம். ஏன்னு கேட்டால் அதிமுகன்றதும் ஒரு பெரிய ஆலமரம். அது சின்ன சின்ன விரிசல்கள் ஏற்பட்டு இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா ஆளாளுக்கு பறந்து போகிற ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. எல்லாரும் ஒருங்கிணைக்கணும், எல்லாரும் ஒருங்கிணைந்திருந்தால் தான் நல்லதுன்னு தொண்டர்களுடைய விருப்பமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்படல. உரிமை மீட்பு குழு சார்பாக இன்றைக்கி நம்ம ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிடுகிறார். அவர் பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து நவாஸ் கனி போட்டியிடுகிறார். அதிமுக சார்பில் ஜெயபெருமாள் போட்டியிடுகிறார். இந்த 3 பேருக்கும் அங்கே ஒரு பெரிய சிக்கல் இருந்து கொண்டு இருக்கிறது. என்ன சிக்கல்னு பார்த்திங்கன்னா உட்கட்சி பிரச்சனை. உள்ள கட்சிக்காரன் வேலை செய்கிறது கிடையாது. அதுவும் இல்லாமல் என்னென்னு கேட்டிங்கன்னா இவர் அதிமுகவில் கிடையாது ஓபிஎஸ். அவர் அங்கே சொந்த செல்வாக்கில் எப்படியாவது வெற்றி பெற்று விட வேண்டும் அப்படின்னு சொல்லி மொத்த டீமும் களத்தில் அங்கே இறங்கிருச்சு. மொத்த டீமும் அங்கே களத்தில் இறங்கி அவருக்காக ஒரு டீம் போட்டு அதாவது அவர் எப்படியாவது வெற்றி பெற செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நேரத்துக்கு நிறைய பேர் எனக்கு தகவல்கள் சொல்கிறவங்க சார் ஓபிஎஸ் தான் சார் வின்னு, நீங்கள் போங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏங்க அவர் வின் பண்ணாலும் நமக்கு சந்தோஷம்தான், நவாஸ் கனி வின் பண்ணாலும் சந்தோஷம்தான், ஜெயபெருமாள் வின் பண்ணாலும் சந்தோஷம்தான். ஏன்னா அது எங்கள் தொகுதி கிடையாது, அவங்கள நம்ம பார்க்க போகிறதில்ல, அவங்க நம்மளை பார்க்க போகிறதில்ல அப்படின்ற ஒரு முடிவில் நம்ம இருக்கோம். அப்படின்னும் போது அங்கே யார் வெற்றி பெற்றாலும் எங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஏன் எதற்காக இந்த தொகுதி ஸ்பெசிஃபிக்காக உட்கட்சி பூசல்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ஒரு செலிப்ரிட்டி ஸ்டார் வேட்பாளராக இவர் இறங்கிட்டார். செலிப்ரிட்டின்னும் போது நான் பொலிட்டீஷியன்ஸ்லேயே சொல்கிறேன், அரசியல்வாதிகளிலேயே ஒரு செலிப்ரிட்டி அப்படின்னும் போது முன்னாள் முதல்வராக இருந்தவர், நிதியமைச்சராக இருந்தவர், இப்போ சட்டமன்ற உறுப்பினராக அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கிறது, தனிப்பட்ட ஒரு மரியாதை இருக்குது அந்த சுற்றுவட்டார பகுதிகளை அப்படின்னும் பொழுது அவருக்காக களத்தில் இறங்கி வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. களத்தில் டைட்டாக உள்ளே இறங்கி வேலை செய்கிறாங்க. ஒரு பக்கம் திமுக கூட்டணியில் நவாஸ் கனி நிற்கிறாரு. நவாஸ் கனி இப்போ இந்த கூட்டணியில் நிற்கும் போதே ஒரு பெரிய சட்ட சிக்கல் எல்லாம் இருக்குது கூட்டணின்னும் போதே. ஏன்னா கூட்டணின்னா எல்லா கட்சிக்காரன் அதுக்கு முன்னாடி அவனை பார்த்துட்டு கூட மாட்டோம், வண்டி பார்த்து கூட நிறுத்தியிருக்க மாட்டாங்க. போப்பா அவன் வரான் அப்படின்ட்டு போயிருப்பாங்க. ஆனால் இப்போ தேர்தல் பிறகு தலைவரே வணக்கம் தலைவரே அப்படின்னு சொல்லணும். அதுவும் இல்லாமல் அவங்கள பார்க்கணும், அவங்க மூலிமா ஒரு 10 ஓட்டு 100 ஓட்டு கிடைக்குமான்னு பார்க்கணும். அதே நேரத்துக்கு நிறைய பொய் சொல்லுவாங்க. என்னென்னு கேட்டால் என்கிட்ட இவ்வளோ ஓட்டு இருக்குது, அவங்ககிட்ட இவ்வளோ ஓட்டு இருக்குன்னு காசெல்லாம் பறிப்பாங்க. இந்த தேர்தலெலாம் இருக்குது பாருங்கள், சட்டமன்ற தேர்தலாக நான் நிறைய தேர்தல் கடந்து வந்திருக்கோம். வேட்பாளர் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா தலையில் துண்டு போட வச்சுருவாங்க. ஆனால் அங்கே நிற்கிறவங்க ஸ்டஃபான ஆளுன்றதுனால ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்தவரையில் ஓபிஎஸ் ஸ்டஃபான ஆள், ஒரு ஸ்டஃபான கேண்டிடேட், அதை மாற்றுக்கிறது கிடையாது. அவருக்காக பிரச்சாரம் செய்கிறதுக்கு பெரிய டீம் உள்ளே இறங்கி வேலை செய்கிறாங்க. அவருக்குன்னு சொல்லி சொந்த செல்வாக்கு இருக்கிறது. நவாஸ் கனி அவர்களை பொறுத்தவரையிலும் கடந்த முறை அவர் பாராளுமன்ற உறுப்பினராக அதே தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அங்கே உங்களுக்கு ஜெயபெருமாளும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆதரவு பெற்றவர். அவருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே கணிசமான அதிமுக வாக்குகள் ராமநாதபுரம் தொகுதியிலும் இருக்குது. அதை பொறுத்தவரையில் அந்த இடத்த பொறுத்தவரையில் ராமநாதபுரம் தொகுதியில் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை ஏன்னு கேட்டால் ராமநாதபுரத்தில் பார்த்திங்கன்னா அங்கேயும் திமுக நிறைய தொகுதிகள் 6 சட்டமன்ற தொகுதியில் திமுக நிறைய தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த சூழ்நிலையில் இன்றைக்கி நம்மளுடைய பாஜகவினுடைய ஆதரவுடன், டிடிவி தினகரனுடைய ஆதரவுடன் இந்த அரசியல்லே ஒரு விஷயம் இருக்குங்க. அந்த அரசியலை ஒரு மாற்றம் பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அந்த ஆக்டில் ஏகப்பட்ட மாற்றங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா நேற்று வரையும் திட்டுறாங்க, இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, எல்லாம் கட்டி பிடிச்சிட்டு ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஒரு கொள்கை, அதாவது ஏதோ ஒரு பாலிசின்னு ஒரு பாலிசி இருக்கும் இல்லையா. ஒரு நிறுவனம்னா அந்த நிறுவனத்துக்கு பாலிசி இருக்கும். ஒரு 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 டீம், ஒரு கிரிக்கெட் டீம்னு வச்சுக்கோங்க, அந்த டீமுக்கு ஒரு பாலிசி இருக்கும். அதே ஒரு ஃபுட்பால் டீம், இது மாதிரியெல்லாம் பாலிசி வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த அரசியல்வாதிகளுக்கு பாலிசியே இல்லாமல் செயல்படுவார்கள். அப்படி இருக்கும்போது இந்த தேர்தலை பொறுத்தவரையில் இந்த தொகுதியில் ஓபிஎஸ் முந்தி செல்கிறார். ஓபிஎஸ் வேறு ஒரு சிக்கலை உருவாக்கிட்டாங்க. 22வது இடத்துல போட்டாங்க இப்போ லிஸ்ட்டில். பேரை பார்த்திங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் 22வது இடத்துல போட்டாங்க.
தேர்தல் அணி அந்த நம்ம பட்டன் அமுக்கோம் இல்லையா, அதில் அது எதனாலன்னு தெரில. ஏன்னு கேட்டால் அதுக்கு முன்னாடியே ஒரு 4 ஓபிஎஸ் இருக்காங்க. 4 ஓபிஎஸை செட்டிங் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, உள்ளே இறக்கிட்டாங்க ஆப்போசிட் டீமு. இதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரியான ஏற்கனவே வந்து இதுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷனே நான் கொடுத்துருக்கேன். என்னென்னு கேட்டால், இந்த சேம் நேமில் வந்து வேட்பாளர்களை வந்து போடுவது வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவங்களுடைய பேக்ரவுண்டை வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதெல்லாம் நிறைய ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறோம் தேர்தல் ஆணையத்துக்கு. இப்போ கூட ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்தோம் எலெக்ஷன் அறிவித்த பிறகு. என்னென்னு கேட்டால், இந்த கருத்து கணிப்புன்னு ஒன்று சொல்கிறான். அந்த கருத்து கணிப்பு, கத்திரிக்காய் கணிப்புலாம் வேணாம். தேர்தல் ரிசல்ட் நீங்கள் நேராக சொல்லுங்கள். இது வந்து ஒரு சலசலைப்பை உண்டாக்கும், ஒரு சிக்கலை உண்டாக்கும்னு டீட்டெயில்டு ரெப்ரசன்டேஷன் டு இவர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு ஒன்று அனுப்பியிருந்தோம். அதே போல் வந்து நம்ம தமிழகத்தினுடைய சத்யபிரகாஷ் சாகு அவருக்கு அமைச்சிருந்தோம், தலைமை தேர்தல் அதிகாரிக்கு. அதை வந்து எனக்கு தெரிஞ்சு அதை பரிசீலனை பண்ணிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த தேர்தல் நடக்கிறதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட் வரையும் கருத்து கணிப்பு போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அது கரெக்டான ஒரு நடைமுறை. ஏன்னு கேட்டால், இன்றைக்கி தான் தெரியுமே உங்களுக்கு, நிறைய மீடியாக்கள் நம்ம நிறைய பார்க்குறோம். காசை வாங்கிட்டு என்னென்னவோ பேசுகிறாங்க. அதாவது காசை வாங்கிட்டு என்ன பண்ணுவான், இந்த கட்சிக்காக பேசுகிறான், அந்த கட்சிக்காக பேசுகிறான். மீடியான்னு வந்துட்டாலே அது நடுநிலையாக தான். யார் தவறு பண்ணாலும், அது வந்து திமுக நபர்களாக இருக்கட்டும், அதிமுக நபர்களாக இருக்கட்டும், இல்லை மாற்றுக் கட்சி இருந்த வேட்பாளர்களாக இருக்கட்டும், யார் தவறு பண்ணாலும் தவறு தான். அதை நம்ம வெளியில் சொல்லுகின்ற பொழுது தான் ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கும். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ்ஸுக்கும் நவாஸ்கனிக்குமான மிக நெருக்கமான ஒரு போட்டி வந்து அங்கே நிலவுது. அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. அப்போ ரொம்ப மார்ஜினலாக தான் யாராவது ஒருத்தர் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்ஜினலாக தான் வெற்றி பெற முடியும். ஏன்னு கேட்டால், அந்த இடத்துல வந்து சாதி வாக்குகள்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஓட்டு இருக்குங்க. எந்த தொகுதி எடுத்துக்குவாங்க, என்ன இப்போ சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலைன்னு பேசுவோம். அதே நேரத்துக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, சாதிகள் இல்லையடி பாப்பான்னாரு பாரதியார். சாதியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த எலெக்ஷனில் நிற்கும் பொழுது. ஏன்னு கேட்டால், ஒவ்வொரு தொகுதியும் பார்த்து கொடுக்கும்போதே அங்கே ஒரு குறிப்பிட்ட சாதி ஓட்டு எவ்வளோ இருக்குது, இந்த சாதி ஓட்டு எவ்வளோ இருக்குது, யார் மெஜாரிட்டியாக இருக்கா, அந்த சாதியாருன்னு ஓட்டை வேட்பாளராக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழைய நடைமுறையை பின்பற்றப்படுகிறது. அதே போல் ராமநாதபுரம் தொகுதியில் சாதிய வாக்குகள் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துன்றதில் மாற்று கருத்தே கிடையாது. பலாப்பழம் வந்து கொஞ்சம் போக தான் பழகும். மரத்துலேருந்து வெட்டின உடனே நம்ம பலாப்பழத்தை சாப்பிட முடியாது. அப்படி பலாப்பழம் பழுத்து கொண்டே வருகிறது அப்படின்றது சொல்கிறாங்க. அதுவும் சந்தோஷம்தான். அதே நேரத்தில் ஏனியும் வந்துட்டு ஏணி போட்டு பலாப்பழத்தை பறிப்போனாங்க அப்படின்னு ஓபிஎஸ் தரப்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே என்ன சொல்கிறாங்க கேட்டால், பலாப்பழத்துக்கு மேலேயே நாங்கள் ஏணியை போட்டு போவோம், ஏறி மேல் கிளைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய நவாஸ்கனி அவர்கள். அதே போல் ஜெயபெருமாள் வந்து இரட்டை இலை, அந்த இரட்டை இலையில் வந்து மேலே வந்து நான் தாங்க வெற்றி பெற போகிறோம் அப்படின்னு சொல்லி அவரும் கிரிப்பாக சுற்றிட்டு இருக்கார். ஆக அங்கே இப்போ இருக்கிற கல நிலவரம் ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்தவரையில் டிசைட் பண்ண போகிறது சாதி ஓட்டு தான், வேறு வழியே கிடையாது. அந்த இடத்துல சாதி ஓட்டுக்கள் தான் இன்றைக்கி வந்து வேட்பாளர் யார் வெற்றி பெற போகிறான்னு தீர்மானிக்க முடியும். அதே நேரத்தில் ரேஸ் வந்துட்டு நவாஸ்கனி அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் டஃப்பான ரேஸாக போயிட்டுருக்கு. கூடவே வந்து நம்ம ஜெயபெருமாள் என்ன பண்ணார் கேட்டிங்கன்னா, ஓடி வந்துக்கிட்டு இருக்காப்புல. அவரையும் ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் வந்து 10-12 நாள்கள் இருக்குது. 10 நாளுக்கு 12-13 நாள்கிட்ட இருக்கிறதுனால எதையுமே நம்ம இந்த கடைசி 4-5 நாட்களில் இந்த கடைசியில் ஒரு வேலை செய்வாங்க. நாங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம், ஓட்டுக்கு பணத்தை வாங்கக்கூடாது. தேர்தல் ஆணையமாக அங்கங்கே செவுத்தில் போட்டிருக்காங்க, ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க, எல்லாம் சந்தோஷம். ஆனால் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதை தடுத்து அந்த நேரத்தில் நிறைய விஷயங்கள்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னென்னு கேட்டால், மக்கள் என்ன பண்ணிடுறாங்க, நீ எவ்வளோ காசு கொடுப்ப அப்படின்னு மக்களே கேட்குற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதுனால, நீ எவ்வளோ கொடுப்ப, 1000 கொடுப்பியா, 2000 கொடுப்பியா, 1000 இன்னும் உனக்கு ஓட்டு கிடையாது, 2000 கொடுக்குறான் அவனுக்கு தான் ஓட்டு. எவ்வளோ, அந்த 2000-ஐ 2 நிமிஷத்தில் நம்ம செலவு பண்ணிடலாம், 2 நிமிஷத்தில். ஆனால் 5 ஆண்டுகளுக்கு போய் நீ வேட்பாளரை அந்த வெற்றி பெற்ற ஆளை பார்க்க முடியுமா அப்படின்னும் போது ஓட்டுக்கு பணத்தை வாங்கக்கூடாது. குறிப்பாக இந்த சென்சிட்டிவான தொகுதிகள் இருக்கு இல்லையா, தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், தேனி, இந்த பகுதியில் வந்துட்டு தீவிரமாக தேர்தல் ஆணையம் வந்து ஒரு கண்காணிப்பில் ஈடுபடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த தொகுதிகளில் தான் ஜாம்பவான்கள் போட்டிடுறாங்க, முக்கியமான தலைங்கள்லாம் உள்ளே போயிருக்காங்க. சிட்டிக்குள்ளேன்னு பார்த்திங்கன்னா, சிட்டிக்குள்ளே எப்போயுமே சர்வேலன்ஸ் வந்து டைட்டாக இருக்கும். அதை அவங்க ஃபாலோ பண்ணி இப்போ கூட தான் வந்து நம்ம இவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய மிக நெருங்கிய ஆட்கள் எல்லாருமே பிடிச்சிருக்காங்கன்றாங்க. அவர் இல்லைன்ட்டார். அவர் எனக்கு அது வந்து திமுக சதின்ட்டார். அது விசாரணையில் தான் தெரியும். எப்போயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 2-3 தேர்தலுக்கு முன்னாடி, சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பஸ்ஸில் பணம் பிடிச்சாங்க, ஆம்னி பஸ்ஸில் கட்டுக்கத்தையாக பெரிய பணம், நிறைய பணம் எடுத்தாங்க. அதெல்லாம் யாருதுன்னு கூட தெரியல. இது மாதிரி
ஒரு வெளிப்படைத்தன்மை இருப்பது கிடையாது. அப்படியே அதை வந்து கோர்ட்டுக்குன்னு போய் அப்படியே ஜவ்வாக இழுத்து அதுக்கப்புறம் அதை முடிச்சு விட்டுறது. அப்படி வந்து ஒரு சூழல் இருக்குது. அதனால் இப்போ இந்த மாதிரி தொகுதிகளை வந்து தேர்தல் ஆணையம் மிக கவனமாக கவனிக்க வேண்டும். அது பலாப்பழம் பழுத்தாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான். ஏணியில் வந்து ஏறி பழுத்தாலும் அது சந்தோஷம்தான். இல்லை அதுக்கு மேலே ஏறி ஏறினாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆகவே ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்தவரையில் டக் ஆஃப் வார் டைட்டாக இருக்கும். டக் ஆஃப் வாரில் யார் வெற்றி பெறுகிறாள்ன்றது நம்ம வந்து தேர்தல் முடிவுகளை பார்த்து தெரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.